ஏட்டத்திற்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கலாமா என்பது குறித்து தவேக மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்டோர் ஆலோசனை. சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராவதற்கு முன்பு முக்கிய முடிவு எட்டப்படும் என அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு. விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி மதுரை அமர்வில் முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுப்பதாக நீதிபதிகள் அறிவுறுத்தல். மானாமதுரை அருகே போலீஸ் விசாரணையின் போது இளைஞர் ஆகாஷ் உயிரிழந்த சம்பவத்தில் சார்பு ஆய்வாளர் உட்பட 6 காவலர்கள் சஸ்பெண்ட். சிவகங்கை சரக டிஐஜி நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கு. ஏற்கனவே 10 பேரை பிடித்து விசாரணை நடத்திய நிலையில் தற்போது 12ஆம் வகுப்பு மாணவனிடம் போலீசார் தீவிர விசாரணை. விளாத்திக்குளம் அருகே +2 மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க வந்த கனிமொழி எம்பியை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம். சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாதது ஏன் என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு ஆவேசம். வேடநத்தம் சிறுமி கொலை விவகாரத்தில் சம்பவம் நடந்த 3 நாட்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததற்கு திமுக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். திமுக அரசின் சாக்குப்போக்குகளை ஏற்க மக்கள் தயாராக இல்லை என்பதற்கு கனிமொழி விரட்டப்பட்டதே சாட்சி என்றும் காட்டமான கருத்து. வேடநத்தம் மாணவி கொலை வழக்கில் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். தூத்துக்குடி விமான நிலையத்தில் திமுக எம்பி கனிமொழி உறுதி. ஏடிஎஸ்பி தலைமையில் 4 டிஎஸ்பிகள் 6 இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காகவே தனிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் நிச்சயமாக விரைவிலே கைது செய்யப்படுவார்கள். வேடநத்தம் +2 மாணவியின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க சென்ற ஆதவர்ஜுனாவுக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு. மாணவியின் மரணத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என ஊர் மக்கள் ஆவேசம். திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டார் ஈஸ்வரன். கொமதேக 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ளதால் தொகுதியை குறைத்து வாங்கியதாக விளக்கம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். புதிய கட்சியின் பெயர் சின்னத்தையும் அறிவித்தார் வி.கே. சசிகலா. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என அறிவிப்பு. திமுக எனும் தீய சக்தியை வீழ்த்தவே புதிய கட்சி தொடக்கம். சென்னை போயஸ் கார்டனில் சசிகலா ஆவேசம். தமிழ்நாட்டு மக்களை
இந்த திமுக என்ற தீய சக்தி கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த நான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் 24ஆம் தேதி அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கழக கொடியை அறிமுகப்படுத்தினேன். ஒத்த கருத்து கொண்ட கட்சிகளுடன் வரும் தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிடுவோம் என சசிகலா பேட்டி. அஇஅதிமுக வேட்பாளர்கள் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுவார்கள் எனவும் அறிவிப்பு. எங்களுடன் ஒரே கருத்துள்ள கட்சிகள் இணைந்து நாங்கள் செயல்படுவோம். இணைந்து செயல்படுவோம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 3வது பகுதிக்கு ஒப்புதல் மற்றும் நிதியுதவி வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 13,077 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மிக உயர் அனல் மின் நிலையம். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக உற்பத்தியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட முன்னோடி முயற்சிகளின் விளைவாக தமிழ்நாட்டில் அதிமுகவில் இணைந்தார் நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி காளியம்மாள். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இணைந்தது ஏன் என காளியம்மாள் விளக்கம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படாததால் பாலியல் குற்றங்கள் நடப்பதாக கருத்து. அதிமுகவை தேர்வு செய்ததற்கான ஒரு காரணம், இந்த கட்சியினுடைய தலைமை ஏற்றிருக்கக்கூடியவர் ஒரு அடிப்படை குடும்பத்திலிருந்து, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு தலைமையை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுடைய ஜனநாயக சூழல் இருப்பதனாலையும், ஒரு தமிழனுடைய தலைமையின் கீழ் இயங்குவதற்கான ஒரு மன உறுதியோடு நான் இருந்ததுனாலையும் அதிமுகவை தேர்வு பண்ணியிருக்கேன். எரிவாயு தட்டுப்பாடு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் மார்ச் 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்டங்களிலும் மார்ச் 15ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு ஆர்ப்பாட்டம் என திமுக கூட்டணி அறிவிப்பு. மார்ச் 16இல் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பல்வேறு அறிவுரைகளை வழங்க உள்ளதாக தகவல். கட்சி பெயர் சின்னம் பயன்படுத்த தடை கோரி பாமக நிறுவனர் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு தாக்கல் செய்த அவசர முறையீடு மனுவை திங்கட்கிழமை விசாரிக்க நீதிபதிகள் ஒப்புதல். நடிகர் ரஜினிகாந்த் பதவி அதிகாரம் எதிலும் ஈடுபாடு இல்லாதவர், எந்த அச்சுறுத்தலுக்கும் பின்வாங்கி இருக்க மாட்டார் என ஆதவ் அர்ஜுனாவுக்கு திருமாவளவன் பதிலடி. பதவி அதிகாரம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு உள்ளவர் அல்ல, ஆசை உள்ளவர் அல்ல. அவர் அந்த நிலையிலிருந்து முற்றிலும் விலகி நிற்பவர், முதிர்ச்சி அடைந்தவர் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இருக்க வாய்ப்பே இல்லை. அது தவறான ஒரு ஆதவ் அர்ஜுனா போன்ற அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர்களை கட்சியை விட்டு விலக்கி வைப்பது விஜய்க்கு நல்லது என அர்ஜுனமூர்த்தி கருத்து. ரஜினிகாந்த் குறித்து ஆதவ் அர்ஜுனா சர்ச்சை கருத்து தெரிவித்த நிலையில் விஜய்க்கு யோசனை.
நடிகர் ரஜினிகாந்தை திமுக மிரட்டியதாக கூறுவது அப்பட்டமான பொய் என அமைச்சர் ரகுபதி கருத்து. ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது எனவும் திட்டமிட்டார். ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது, எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. எனவே திமுக மிரட்டியது என்று சொல்லுவது அப்பட்டமான பொய். அதை இன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அரசியல் ஆதாயம் தேடி அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுடைய நண்பர். தமிழகத்தில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பது பற்றி மாநிலங்களவையில் இன்பதுரை எம்பி ஆவேசம். தினம் தினம் நிர்பயா சம்பவங்களை எதிர்கொண்டு வரும் தமிழ்நாடு சீரியஸ் கண்டிஷனில் இருப்பதாக வேதனை. சிச்சுவேஷன் பேனிக் சிச்சுவேஷன். ஒரு ஹத்ராத் வழக்குக்காக இந்த நாடே கடுமையாக அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு ஹத்ராத் வழக்கு. தினம் தினம் ஒரு நிர்பயா வழக்கை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தினம் தினம் ஒரு நிர்பயா. இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது அல்ல. மகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எவ்வளவு ஒரு தலைபட்சமாக மாறியுள்ளது என்பதற்கு ஐநா தீர்மானம் மீதான இந்திய முன்மொழிவு ஒரு சான்று என ப. சிதம்பரம் சாடல். ஈரானுக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதை கண்டித்த தீர்மானத்திற்கு மௌனமும் காக்கப்பட்டது ராஜதந்திரமா என காட்டமாக கேள்வி. காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மே 31ஆம் தேதிக்குள் அமல்படுத்துமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திட்டத்தை அமல்படுத்த தவறினால் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாயை சுற்றுச்சூழல் பாதிப்பு இழப்பீடாக டாஸ்மாக் நிர்வாகத்திடமிருந்து வசூலிக்க உத்தரவிடப்படும் என்றும் எச்சரிக்கை. சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் சிலிண்டர் விலையை குறைக்க வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் சென்னை எழும்பூரில் பேரணி. சிலிண்டரை பாடையில் ஏற்றி ஒப்பாரி வைத்தது போல காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் நூதன போராட்டம். நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி. ஜெயஹிந்த். புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் 14 தொகுதிகளிலும் போட்டி. ரங்கசாமியுடன் உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு பின் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரனா அறிவிப்பு. குறிப்பிட்ட துறை அல்லது குறிப்பிட்ட பகுதிக்கு எல்பிஜி விநியோகத்தில் முன்னுரிமை அளிப்பது குறித்து சம்பந்தப்பட்ட மாநில அரசு முடிவு செய்யலாம். மத்திய பெட்ரோலியம் துறை துணை செயலர் சுஜாதா சர்மா தகவல். ஈராக்கில் அமெரிக்க விமானப்படையின் எரிபொருள் நிரப்பும் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் 4 வீரர்கள் உயிரிழந்ததாக அமெரிக்கா அறிவிப்பு. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருவதாகவும் தகவல். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு கண்டனம். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிகள் போராட்டம். மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி எம்பிகள் முழக்கம். सदन की पवित्रता को समाप्त कर रहे हैं और अगर आप प्रश्नकाल नहीं चलाना चाहते, नियोजित गतिरोध पैदा करना चाहते हैं, सदन की कार्रवाई आज 12 बजे. விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்ற நடிகை த்ரிஷா செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் எதுவும் அளிக்காமல் மௌனமாக கடந்து சென்றார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,19,200க்கு விற்பனை. கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 14,900க்கு விற்பனையாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 20 காசுகள் வீழ்ச்சியடைந்து 92 ரூபாய் 45 உள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வரும் நிலையில் ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சி என தகவல். பழனி தண்டாயுதபாணி கோவிலில் நடிகை அமலா பால் சாமி தரிசனம். ரசிகர்கள், கோயில் ஊழியர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. எம்ஜிஆர் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்ததற்கு வருத்தம் தெரிவித்தார் தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத். எம்ஜிஆர் மீது அவதூறு பேசும் அளவுக்கு தைரியம் தனக்கு இல்லை என்றும், விளையாட்டாக கூறியது விபரீதமாகிவிட்டது என்றும் வீடியோ வெளியிட்டு விளக்கம். தமிழ் சினிமா கடவுள் எம்ஜிஆர் சார் பத்தி சும்மா ஜாலியா பேசும்போது ஒரு வார்த்தை மிஸ் ஆயிட்டு வந்துருச்சு. அது இப்போ யார் பண்ணாங்கன்னு தெரியாது, வேணும்னு பெருசு பண்ணி விட்டாங்க. நீங்க யாராவது ஃபீல் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி இனி வாழ்க்கையில எப்பவுமே அந்த மாதிரி நான் பேச மாட்டேன்.